Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட்னர்ஷிப் பிசினஸ். இது வந்து குவாண்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட்ல கான்செப்ட் 7. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்ட்னர்ஷிப் பிசினஸும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டெஃபினிஷன்: பார்ட்னர்ஷிப் இஸ் a business structure where two or more people share the profits and losses of a business. பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள பீப்புள்ஸ் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்ல கிடைக்கிற ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா அதை வந்து என்னது பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்: A, B and C invested money in a business such that 2 times A's share, 4 times B's share and 6 times C's share are all equal. If they earned rupees 44,000, find the share of A. A, B, Cன்னு 3 பேர் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏயோட ஷேர் 2 டைம்ஸ் ஏயோட ஷேரும் 4 டைம்ஸ் பியோட ஷேரும் 6 டைம்ஸ் சியோட ஷேரும் ஈக்குவல். மொத்தம் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னா 44,000. அதை இப்போ 3 பேரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏயோட ஷேர் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் ஏ ஷேர், 4 டைம்ஸ் பி ஷேர், 6 டைம்ஸ் சி ஷேர் எல்லாமே என்னது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டைம்ஸ் ஏயும் 4 டைம்ஸ் பியும் 6 டைம்ஸ் சியும் ஈக்குவல். இப்போ இதுலேருந்து பியோட வேல்யூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏயோட ஷேர் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ 4b ஈக்குவல் டு என்ன இருந்திருக்கும் 2a. இப்போ b ஈக்குவல் டு என்னது a/2. அதே மாதிரி சிக்கு பார்த்தோம்னா 6c ஈக்குவல் டு 2a, c ஈக்குவல் டு என்னது வரும் a/3. இந்த 44,000 தான் 3 பேருமே என்னது ஷேர் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் ஏ ஷேரோ பி ஷேரோ சி ஷேரோ எவ்வளோ பேருக்கோ 44,000 ஆட் பண்ணால் இவ்வளோ வரும். அப்போ ஏ வந்து ஏனே போட்டுக்கலாம், பிக்கு பதில் என்ன போடுறோம் a/2, சிக்கு பதில் என்ன போடுறோம் a/3 ஈக்குவல் டு 44,000. இப்போ இதுக்கு டினாமினேட்டர் சேம் ஆகணும்னா என்ன பண்ணணும், கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வரும். அப்போ இங்கே 6 தால மல்டிப்ளை பண்ணுவோம். 6a + 3a plus 2a by 6 equal to என்னது 44,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 11a வரும். 11a equal to 44,000 to இந்த 6 கீழே இருக்கு. இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 11 டேபிளில் 44 வந்து 4ல் வந்திருக்கும், மீதி 3 0. இப்போ ஏ ஷேர் என்னது வந்திருக்கு 4 × 6 என்னது 24. அப்போ 24,000. இதுதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.